இதுவரையிலும் பொன்னியின் செல்வன் பாகம் 1ல வந்தியத்தேவன் எப்படி கந்தமாறனோட அரண்மனைக்கு போனா அங்க அந்த நடுநிசி கூட்டத்தை எப்படி மாளிகையோட மேல் மாடத்துல இருந்து பார்த்து கொண்டுட்டு இருக்கான்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவன் மாளிகையோட மேல் மாடத்துல இருந்து இந்த ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கப்பவே கீழே பழுவேற்றையர் வந்தியத்தேவனுடைய நண்பனான கந்தமாறனை அழைச்சு, உன்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் இந்த விஷயத்த கேட்டுட்டு ஏதாச்சும் சொல்லிட போறான். இது மிகப்பெரிய ஒரு ராஜாங்க விஷயம், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பொறுத்த விஷயம், அதனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. அதற்கு கந்தமாறன் என்ன சொல்றான், உங்களோட யோசனைக்கு எந்த ஒரு பாதகமும் வராது, என்னுடைய நண்பனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றதான் அடுத்து பார்க்க போறோம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 7 சிரிப்பும் கொப்பும். இப்போ மேல அந்த வந்தியத்தேவனோட காதுகள்ல விழுந்த ஒரு வார்த்தை என்னன்னா அரசுரிமை. இப்போ உடனே வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வரான். அரசுரிமையை பத்தி இவங்க யாரு பேசுறதுக்கு? இவங்க பேச போறாங்களா? இவங்க எதுக்கு இதை பேச போறாங்க? கண்டிப்பா இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை கேட்கறதுக்கு இதை விட பெரிய வசதியான இடமே இருக்காது. அதனால இந்த ஆழ்வார்க்கடியான் எப்படி போனா நமக்கு என்ன? நாம் இங்கேயே உட்காந்து என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிச்சே ஆகணும். இங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்க போகுதுங்கிறது நம்மளோட மனசில் தோண்டிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த ஆழ்வார்க்கடியான் இப்படி பொருள் தரும் வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பானோ, இந்த காவலர்கள் இதனால தான் துடுக்கா இருந்திருப்பாங்களோ, இந்த சம்புவராயரோட நடவடிக்கையும் சரியில்லையே, இந்த வெறியாட்டமும் சரியில்லையேன்னு சந்தேகமாக அவன் நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படியாவது தெரிஞ்சுக்கவே வேணும்டா, இதை நழுவவே விட்டுறக்கூடாதான்னு சொல்லி அங்கே உட்கார்றான். அதோட இன்னொன்று யோசிக்கிறான், சே நம்ம உயிருக்கு உயிராக நம்பி வந்த கந்தமாறன் கூட உண்மையை சொல்லாமல் நம்மளை தூங்க வச்சுட்டு இங்கே வந்திருக்கான்ல, நாளைக்கு போய் அவனை ஒரு கை பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே இப்போ கீழே இருக்க பழுவேற்றையர் பேச ஆரம்பிச்சிட்டார். இது வந்தியத்தேவனோட காதில் விழ ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய முக்கிய செய்தியை அறிவிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அதுக்காக தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கேன்னு சம்புவராயர் கூட்டினதாக பழுவேற்றையர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, சுந்தர சோழ மகாராஜாவோட உடல் நல்ல ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. அரண்மனை வைத்தியர்கள்ட்ட அந்தரங்கமா கேட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, இனிமே இதுக்கெல்லாம் நம்பிக்கைக்கு இடமில்ல, அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால இனிமே நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு பழுவேற்றையர் சொல்றாரு. இப்ப கூட்டத்துல இருந்த மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. ஜோசியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜோசியர்களை போய் கேட்பாங்களா? சில நாட்கு முன்னாடியே வானத்துல தோன்ற அந்த வால் நட்சத்திரத்தை பத்தியே நமக்கு தெரியாதான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. இதுக்கெல்லாம் பழுவேற்றையர் என்ன பதில் சொல்றாரு, ஜோசியர்களையும் கேட்டாச்சு, அவங்க இன்னும் சில காலம் தள்ளி போடுறாங்க, அவ்வளவுதான், எப்படி இருந்தாலும் அடுத்தாற் போல பட்டத்துக்கு யார் வரணுங்கிறத நம்ம யோசிச்சாகணும்லன்னு பழுவேற்றையர் சொல்றாரு. இப்ப கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அதை பத்தி நாமே இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதான் ஆதித்த கரிகாலருக்கு இளவரசர் பட்டம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியாகுச்சுல்லன்னு மெலிசா ஒரு குரல்ல சொல்றாரு. ஆமா உண்மைதான், ஆனா இளவரசர் பட்டம் கட்டுவதற்கு முன்னாடி நம்மளோட யாரோட யோசனையாவது கேட்கச்சா? யாருமே எதையுமே கேட்கல. நாம எல்லாருமே காலங்காலமா 4 தலைமுறையா சோழ சாம்ராஜ்யோட மேன்மணிக்காக பாடுபட்டிருக்கோம். ஆனா நம்ம யாரையாவது கேட்டாங்களா? யாருடைய யோசனையுமே கேட்கவில்லையே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நம்ம யோசனையை தான் கேட்கலங்கிறது சரிதான், ஆனா யாரையுமே யோசனை கேட்கலங்கிறது நீங்க சொல்றது தப்பு. ஏன்னா பெரிய பிராட்டியாரான செம்பியன் மகாதேவிய யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவை தேவியோட யோசனையும் கேட்டாங்கல்ல, இல்லைன்னா பழுவேற்றையர்னு சொல்ல முடியுமா? கேளுங்க அப்படின்னு கேலியான ஒரு தோணியில இன்னொருத்தர் சொல்றாரு. உடனே அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க. உடனே இப்ப பழுவேற்றையர் கோவம் என்ன பேசுறாரு, நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்களா? எப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் இப்படி சிரிக்க தோணுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நினைக்க எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது, ரத்தம்லாம் கொதிக்குது. எதுக்காக இந்த உயிரை வச்சுக்கிட்டு இந்த வெக்கங்கட்டு போய் நான் வாழணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி கத்துறாரு. இதோட இல்லாம இந்த சந்தகம் ஆடி இந்த தேவராளன் என்ன சொன்னான், துர்க்கைக்கு பழி கேட்பதான் சொன்னால, 1000 வருஷத்துக்கு பரம்பரை ராஜவம்சத்துல பிறந்த நரபலி வேணும்னு சொன்னால, எனக்கு என்ன பழி கொடுத்துருங்க, என்னுடைய குலம் 1000 ஆண்டுகளுக்கு தொன்மையானது, நீங்க ஒவ்வொருவரும் உங்க கத்தினால என் கழுத்துல ஒரு போடு போட்டு என்னை பழி கொடுத்துருங்க, அண்ணன் துர்க்கை திருப்தி அடைஞ்சு என் ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு ஆவேசமா கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த கூட்டத்துல இருந்த எல்லாருமே கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமா, அந்த இடமே அமைதியாயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல அங்க ஒரே காற்று சத்தம் மட்டும்தான் கேட்குது. உடனே சம்புவராயர் அந்த இடத்துல போய் பழுவேற்றையர் கிட்ட சொல்றாரு, ஏதோ தெரியாதனமா பரிகாசமான பேச்சு இதாயிடுச்சு, அதனால இதெல்லாம் பழுவூர் மன்னர் மன்னிச்சு அருளணும், பழுவூர் மன்னர் என்ன சொல்றாரோ அந்த கட்டளையை செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே சுத்தமா இருக்கோம்னு ரொம்ப உணர்ச்சி ததும்ப போய் சம்புவராயர் பேசுறாரு. உடனே அதுக்கு பழுவேற்றையர் என்ன சொல்றாரு, நானும் கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டேன், அதுக்காக நீங்களும் என்னை மன்னிக்கணும். ஒரு விஷயத்த சரியா எண்ணி பாருங்க, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி
குறிப்பா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயாலய சோழர் இப்படி எல்லாம் தஞ்சாவூரை வென்று என்னதான் இருந்தாலுமே இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யம் எவ்வளவு அழகா பறந்து விரிஞ்சு இருக்குது. அப்படி பார்த்தாலுமே இரட்டை மண்டலமும் வேங்கியும் தான் நமக்கு பணியலை. அப்படி அவங்க பணியாததற்கு காரணம் நாம சொல்ல வேண்டியதே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பழுவேற்றையர் சொல்றார். உடனே கூட்டத்துல இருந்த எல்லாரும் ஆமாமா எல்லாருக்கும் தெரியும், ஈழமும் இரட்டைப்பாட வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணம். ஒரு காரணம் வடதிசையில இருக்கிற மாதாண்ட நாயகராகி இளவரசர் ஆதித்த கரிகாலர், இன்னொரு காரணம் தென் திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். உடனே மழவலாயர் தன்னோட காரணத்தை கூறி நானும் ஒத்துக்கிறேன், சென்ற 100 ஆண்டு காலமா இந்த சோழ சாம்ராஜ்யத்தை சேனாதிபதி நியமிக்க மரபு எப்படி இருந்துச்சு, பல யுத்தங்கள்ல ஈடுபட்ட அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களா படைத்தலைவர்களா மாதாண்ட நாயகர்களாக நியமிப்பாங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிறது என்ன, மூத்த இளவரசர் வடதிசை சேனாதிபதியா அவர் என்ன செய்யறாரு, இரட்டை மண்டலத்தின் மீது வேங்கை நாடு மீது படையெடுத்து போகாம என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல உட்கார்ந்துகிட்டு பொன் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காராம். வீரப்பெருங்குடியில பிறந்து வீராதி வீரர்கள்லாம் உங்களை கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி தமிழகத்துல எந்த மன்னராவது தான் குடியிருக்கிறதுக்கு பொன் மாளிகை கட்டினாங்களா? உலகெல்லாம் புகழ் பரப்பி இப்போது கைலாசவசம் இருக்கும் மதுரை ஈழக்கொண்ட பராந்தக சோழர்கிட்ட கூட தான் வசிப்பதற்காக அவர் பொன்மலையை கட்டிக்கல, தில்ல சிற்றம்பலத்துக்கு தான் பொன் குறை வைந்தாரு. ஆனா இந்த இளவரசர் ஆதித்த கரிகாலரோ தான் வசிக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துல பொன் மாளிகை கட்டுறாரு. என்ன கருமமோ இது அப்படின்னு சொல்றாரு. அதோட போதாதா, படையெடுத்து போன ஒரு நாட்டுல இருந்து ஒரு செப்பு காசாவது கொண்டு வந்து தலைநகரத்தோட பொக்கிச சாலைக்கு அனுப்பினாரா? அதுவும் இல்லை. இன்னொருத்தர் சொல்றாரு. உடனே இன்னொருத்தர் இந்த பொன்மலையை கட்டி முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. உடனே இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஆமா கட்டி முடிஞ்சாயிடுச்சு, ஏன்னா எனக்கு என் அந்தரங்க ஒற்றன் ஒருத்தன் சொன்னான். அதோடு மட்டும் இல்ல, சுந்தர சோழ மகாராஜாக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வர் இருக்காரே, அவரு ஓலை வேற அமைச்சிருக்காரு. அது என்னன்னா பொன் மாளிகைக்கு வந்து சுந்தர சோழர் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணுமா. அப்படி ஒண்ணு இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு, ஆஹா அப்ப மகாராஜா காஞ்சிக்கு போக போறாரான்னு ரொம்ப கவலையா கேக்குறாரு. உடனே பழுவூர் என்ன சொல்றாரு, பழுவேற்றையர் அத்தகைய கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது, அதுக்குதான் நான் இருக்கேனே, தஞ்சை கோட்டை காவலா என் சகோதரன் இருக்கான்ல சின்ன பழுவேற்றையன், அவனோட அனுமதி இல்லாம தஞ்சை கோட்டுக்குள்ள யாராச்சும் போக முடியுமா, என் ஏரியாம யாராச்சும் மகாராஜாவை பார்த்துட முடியுமா, இல்ல ஓலை தான் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி கூட 2-3 ஓலைலாம் வந்துச்சு, எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டோம்லன்னு சொல்றாரு. உடனே அந்த கோட்டத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வாழ்க பழுவேற்றையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம்னு ஒரே கோஷமா போடுறாங்க. மறுபடியும் பழுவேற்றையர் சொல்றாரு, இன்னும் கேளுங்க, பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்துல போர் நடத்த போயிருக்காரே இளவரசர் அருள்மொழிவர்மர், அவரோட காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. யுத்த தர்மத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, பரம்பரையா பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் என்ன கடைபிடிச்சு வந்திருக்காங்க, நம்ம நாட்டு படை வேறு நாடு மீது படையெடுத்து சொன்னா நம்ம நாட்டு படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகள்ல சம்பாதிச்சு கொள்ளணுமா இல்லையா, அந்த நாடுகள்ல கைப்பற்றும் பொருளை கொண்டுதான் அந்த ஒரு வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஆனா நம்ம இளவரசர் என்ன பண்றாரு, போன இடத்துல எதையும் இது பண்ணாம என்கிட்ட சாப்பாடு அனுப்பு காசு அனுப்புன்னு நானே எத்தனையோ தடவை கப்பல்ல ஏத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. உடனே இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இந்த அநியாயத்தை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சில குரல்கள் எழும்புது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அதிசயமான காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இன்னும் என்னன்னா, ஈழத்துல இருக்க மக்கள் கிட்ட போய் காலில் விழணும்னு நினைக்கிறாரு போல. அதோட என்ன சொல்றாரு, நமக்கு பகை அந்த அரச குலத்தோட தான், அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இல்லையா, அதனால அந்த மக்கள் எல்லாம் நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற காசை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இப்ப இந்த கூட்டத்துல இருக்கிற இன்னொருத்தர் ரொம்ப கேலியாவே சொல்றாரு, நம்ம எல்லாரும் போய் அப்ப மக்கள் காலில் விழுந்து கும்பிடலாமா, இப்படி ஒரு யுத்த தர்மத்தை நாங்க இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதனால விளையும் விபரீதம் என்னன்றத மறுபடியும் பழுவேற்றையர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 இளவரசர்களும் சேர்ந்து செய்யற காரணத்தினால தஞ்சை அரண்மனையில பொக்கிசமும் தானிய பண்டமும் அடிக்கடி குறைஞ்சி போய்கிட்டே இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு எல்லாம் அதிகமான வரி போட்டு வசூலிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கு. இந்த காரணமா தான் என்ன இறை அதிகாரியா நியமித்திருக்கிறாங்க. சோழ நாட்டு மேன்மையே முக்கியம்னு நான் கருதலன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன்னு சொல்றாரு பழுவேற்றையர். உடனே கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர், அதெல்லாம் கூடவே கூடாது, தாங்கள் இந்த பதவியில இருக்கிறதுனாலதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு, இந்த முறைகேடான காரியங்களை பத்திலாம் நீங்க மகாராஜா கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. சொல்லாம இருப்பேனா, பழுவேற்றையர் சொல்றாரு. சொல்லாமல் என்ன,
பல தடவை சொல்லி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் போய் பெரிய பிராட்டிட்ட கேளு, இளைய பிராட்டிட்ட கேளுன்றத மட்டும்தான் சொல்றாரு. இவருக்கு சுய சிந்தனையே கிடையாது, நம்மளுடைய யோசனையும் கேட்கறதே இல்லை. அவருடைய பெரிய அன்னையான செம்பியன் மகாதேவியோட வாக்கு தான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியா அவருடைய செல்வகுமாரி குந்தவை பிராட்டியோட யோசனை. அதாவது குறிப்பா சொல்ல போனா, இந்த எங்கேயுமே போகாத சென்றறியாத பெண் கிட்ட போய் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டுமே, அதை நினைச்சாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு